அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன துணுக்குகளாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, காதல் திருமணம் யாருக்கு சக்ஸஸ் ஆகும்? புதன் கேது 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டு அதில் கேது சம்மந்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக காதல் திருமணம் ஏற்படும். 100% காதல் சக்ஸஸ். அதே 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு பெற்று கேது தொடர்பு பெற்றால் 75% காதல் சந்தோஷம் ஏற்படும். 7-9 தொடர்பு ஏற்பட்டால் 50% காதல் சக்ஸஸ் ஆகும். புதன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னா, ஃபோன் மெசேஜ்களை என்ன மெசேஜ் வந்தாலும் சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதே புதன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் ஃபோன் மெசேஜ்களை பார்த்த உடனே டெலீட் பண்ணிடுவாங்க. நிறைய மெசேஜ்களை அவங்க சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க, பழசெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி குணாதிசயங்கள் உண்டு. புதன் ராகு சேர்க்கை ஏற்பட்டால் வெளிநாடு யோகம், வெளிமாநில யோகம், ஐடி கம்பெனியில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவர் ஜாதகத்தில் ராகு இருக்கும் இடத்தில் மனைவி ஜாதகத்தில் சந்திரன் இருந்தால் மனைவிக்கு கணவர் கண்டு பயப்படுவார். மனைவி பார்த்திங்கன்னா கணவரை பார்த்தாவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நபராக இருப்பார். சனி ராகு தொடர்பு இருந்தால் ஒரே தொழிலில் இருக்க மாட்டாங்க, பல தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். மகர லக்னம், மகர ராசி பெண்களாக இருந்தாங்கன்னா வீடு சுத்தமாக வச்சுருப்பாங்க. துணிகளை பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட மாட்டாங்க, அவங்களே துவைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. புதன் நீசமாக இருக்கிறவங்க தாய் மாமனிட சொல் பேச்சு கேட்குறது, தாய் மாமனோட செயல்பாடுகளை கீழே நடக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே செவ்வாய் நீசமாக இருந்தாலும் சகோதர துணை கொண்டு ஒரு வேலை செய்யும்போது சக்ஸஸ் ஆகும். நீச பெற்ற காரக உறவுகளுடன் இவர்களுக்கு அந்த உறவுகளை இவங்க முன்னிறுத்தி செய்வதால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3இல் சூரியன் நின்று அதற்கு 3இல் சந்திரன் நின்றால் கைராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி உச்சம் பெற்ற ஜாதகத்தில் ஒரு வேலை போனாலும் மறுவேளை கண்டிப்பாக உடனே கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடைச்சிரும். சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்க முருக பகவானை வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். லக்னத்தில் 4இல் சனி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளாவது கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போகக்கூடிய சூழல் ஏற்படும். வியாதிபாதம் நாமயோகத்தில் அல்லது திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ஊழ்வினை கர்மா என்று சொல்லக்கூடிய தோஷம் ஏற்படும். அதனால் அந்த ஊழ்வினை கர்மத்திலிருந்து மீள வேண்டும் என்றில் நெருப்பு ராசியாக இருந்தால் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் வழிபாடு செய்வது சிறப்பு. நீர் ராசியில் இருந்தால் சேரன்மாதேவியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலோட பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு. காற்று ராசியில் இருந்தால் காளகாசியில் இருக்கக்கூடிய காளஹஸ்தி ஈஸ்வரனை வழிபாடுவது கொண்டு சிறப்பு. நிலராசிகள் இருந்தால் கிளம்பநாதர் அவர்களுடைய வழிபாடு செய்வது சிறப்பார். வேதாரண்யேஸ்வரர் எல்லாத்துக்கும் தெரியும், காளஹஸ்தி கோவில் ஓரளவுக்கு தெரியும், சேரன்மாதேவியில் இருக்கிற பெருமாள் கோவில் தெரியும். ஆனால் இந்த கிளம்பநாதர் என்று சொல்லக்கூடிய கோவில் அவ்வளவு சிறப்பாக யாருக்கும் தெரிவதில்லை. இந்த கோவில் நலிவடைந்து இருப்பதால் நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அங்கே நான் சொல்லக்கூடிய இடங்களில் சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு தரும். அதே குரு தனுசு ராசியும் மீன ராசியும் குருவோட அதிபதியாக கொண்டவர்கள் தான். ஆனால் குரு தனுசு அழுதால் பிடிக்காது, எதாக இருந்தாலும் கரெக்டாக செய்யணும்னு என்ன உடையவராக இருப்பாங்க. அதே மீனராசி குரு அதிபதி தான், அழுதால் உருகி விடுவார்கள். அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டவராக இருப்பார். 12இல் ராகு இருந்தால் வெளிநாடு யோகம் உண்டு. கோச்சார ராகு ஜனனகால சந்திரனை பயணம் செய்யும்போது வெளிநாடு யோகக்கூடிய அமைப்பு உண்டான கண்டிப்பாக உண்டு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.